கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வேத பாட வகுப்பிலே நியாயாதிபதிகள் புத்தகத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த புத்தகத்தினுடைய பெயர் நியாயாதிபதிகள் என்று சூட்டப்பட்டிருக்கிறது. எபிரேயத்திலே நியாயாதிபதிகள் என்பதற்கு சோபெட்ரீம் என்கிறதான ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. கிரேக்கத்தில் கிட்டாயி என்கிறதான ஒரு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பெயருடைய அர்த்தம் என்ன என்று சொன்னால், ஒன்று நியாயாதிபர், மிலிட்டரி ஹீரோஸ் என்று சொல்லுவார்கள். இரண்டாவது ஆளுபவர், மூன்று மீட்பர், நான்கு இரட்சகர். அதாவது ஜனங்களை நியாயம் விசாரிக்கிறவர்கள், ஜனங்களை ஆளுகிறவர்கள், ஜனங்களை மீட்கிறவர்கள், ஜனங்களை இரட்சிக்கிறவர்கள், இவர்களுக்கு தான் நியாயாதிபதிகள் என்கிறதான பெயர் கொடுக்கப்பட்டு இருக்கிறது. இந்த புத்தகத்திலே 21 அதிகாரங்கள், 618 வசனங்கள், 92 கேள்விகள், 26 எச்சரிக்கைகள் கூறப்பட்டிருக்கிறது. இந்த நியாயாதிபதிகளின் காலத்தை சுமார் 300 வருட சரித்திர சம்பவங்களை, நியாயாதிபதிகளுடைய அந்த அவர்கள் நியாயம் விசாரித்த அந்த சரித்திர நிகழ்வுகளை கொண்டதுதான் இந்த நியாயாதிபதிகளின் புத்தகம். இந்த நியாயாதிபதிகளின் புத்தகத்தை இஸ்ரவேல் வரலாற்றில் ஆரம்ப இருண்ட காலம் என்று அழைப்பார்கள். அதாவது இந்த நியாயாதிபதிகள் இந்த புத்தகத்தில் கூறப்பட்டிருக்கிற 300 வருட இந்த காலகட்டத்தை இஸ்ரவேலர் அவர்களுடைய சரித்திரத்தில் ஆரம்ப கால இருண்ட காலம் என்று சொல்லி அழைப்பார்கள். இந்த புத்தகத்துக்கு இன்னொரு பெயர் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. என்ன பெயர் தெரியுமா? தோல்வியின் புத்தகம். தோல்வியின் புத்தகம். ஏன் தோல்வியின் புத்தகம் என்று சொல்லப்படுகிறது? யோசுவா 24வது அதிகாரம் 14வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, யோசுவா இஸ்ரவேல் ஜனங்களிடம் கர்த்தரை உத்தமமும் உண்மையுமாக நீங்க சேவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிக்கிறதை பார்க்க முடிகிறது. யோசுவா 24வது அதிகாரம் 15வது வசனத்துல யோசுவா சொல்லுகிறாரு, நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். அப்போ நீங்களும் கர்த்தரை சேவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் எச்சரிக்கிறாரு. எச்சரிக்கிறது மட்டுமல்ல, யோசுவா 24வது அதிகாரம் 23வது வசனத்திலிருந்து 27வது வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, ஜனங்கள் நாங்கள் கர்த்தரையே சேவிப்போம் என்று சொல்லி உடன்படிக்கை பண்ணிக் கொள்ளுகிறதை பார்க்க முடிகிறது. அப்ப யோசுவாவின் அந்த காலத்திலே இருந்த அந்த ஜனங்கள் கர்த்தரை சேவித்ததை வேதத்தில் பார்க்க முடிகிறது. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் அதனுடைய 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யோசுவாவின் சகல நாட்களிலும் கர்த்தர் இஸ்ரவேலுக்காக செய்த அவருடைய பெரிய கிரியைகளை எல்லாம் கண்டவர்களும் யோசுவாவுக்கு பின்பு உயிரோடு இருந்தவர்களும் ஆகிய மூப்பரின் சகல நாட்களிலும் ஜனங்கள் கர்த்தரை சேவித்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ யோசுவா ஜனங்களிடம் நீங்கள் கர்த்தரை சேவிக்க வேண்டும் என்று சொல்லி அவர்களை எச்சரித்த பிறகு அந்த ஜனங்கள் ஒரு உடன்படிக்கையை செய்கிறார்கள். அப்ப அந்த உடன்படிக்கையின்படியே அடிப்படையில் அவர்கள் கர்த்தரை சேவிக்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் அந்த சந்ததிகள் எல்லாம் மரித்த பிறகு வேறொரு சந்ததி எழும்புகிறதை பார்க்க முடிகிறது. நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 10வது வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அக்காலத்தில்
இருந்த அந்த சந்ததியார் எல்லாரும் தங்கள் பிதாக்களுடன் சேர்க்கப்பட்ட பின்பு கர்த்தரையும் அவர் இஸ்ரவேலுக்காக செய்த கிரியையும் அறியாத வேறொரு சந்ததி அவர்களுக்கு பின் எழும்பித்து என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்ப பாருங்க, ஒரு புதிய சந்ததியை பார்க்க முடிகிறது. இந்த சந்ததி எப்படிப்பட்ட சந்ததி அப்படின்னு சொன்னா, ஒன்று, they do not know who is their God. அவர்களுடைய தேவன் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. இரண்டாவது, they do not know what is the work of God. அவர்களுக்கு கர்த்தருடைய கிரியை என்ன என்பது தெரியாது. அப்போ இந்த புதிய சந்தனுடைய அந்த ஆவிக்குரிய வாழ்க்கை மிகவும் மோசமாக இருந்ததை பார்க்க முடிகிறது. ஆவிக்குரிய சூழலை இழந்து போன இந்த சந்ததி செய்யக்கூடாத 3 காரியங்களை செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஒன்றாவது, நியாயாதிபதிகள் 2வது அதிகாரம் 12-13 வசனங்கள். சேவிக்கக்கூடாத தேவர்களை சேவித்தார்கள். சேவிக்கக்கூடாத தேவர்களை சேவித்தார்கள். இவர்கள் எந்தெந்த தேவர்களெல்லாம் சேவித்தார்கள் தெரியுமா? நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் 6வது வசனத்தில் ஒரு பெரிய பெயர் பட்டியலை போடப்பட்டு இருக்கிறது. இவர்கள் பாகால்களை சேவித்தார்கள், அஸ்தரோத்தை சேவித்தார்கள், சீரியாவின் தேவர்களை சேவித்தார்கள், சீதோனின் தேவர்களை சேவித்தார்கள், மோபாவின் தேவர்களை சேவித்தார்கள், அம்மோன் புத்திரரின் தேவர்களை சேவித்தார்கள், பெலிஸ்தரின் தேவர்களை சேவித்தார்கள். அப்போ இந்த புதிய சந்ததி சேவிக்க வேண்டிய தேவனை மறைந்துவிட்டு சேவிக்கக்கூடாத தெய்வர்களை சேவித்ததை பார்க்க முடிகிறது. இரண்டாவது, நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 6-7 வசனத்தை வாசிக்கும் பொழுது இணையக்கூடாத ஜாதிகளோடு இணைந்ததை பார்க்க முடிகிறது. இணையக்கூடாத ஜாதிகளோடு இவர்கள் இணைந்தார்கள். மூன்றாவது, நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 6வது வசனம், நியாயாதிபதிகள் 21வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது செய்யக்கூடாத காரியத்தை செய்தார்கள். 21வது அதிகாரம் 25வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவனவன் தன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான். அப்போ செய்யக்கூடாத காரியத்தை அவர்கள் செய்தார்கள். அப்போ இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களிடத்தில் காணப்பட்ட 3 முக்கியமான அவர்கள் செய்யக்கூடாத காரியம் என்ன என்று சொன்னால், சேவிக்கக்கூடாத தெய்வர்களை அவர்கள் சேவித்தார்கள், இணையக்கூடாத ஜாதிகளோடு அவர்கள் இணைந்தார்கள், செய்யக்கூடாத காரியத்தை அவர்கள் செய்கிறதை பார்க்க முடிகிறது. இப்படிப்பட்ட செய்யக்கூடாத காரியத்தை இஸ்ரவேலர்கள் செஞ்சனால இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் மிகவும் மோசமான காரியத்தை நாம் பார்க்க முடிகிறது. அதாவது இஸ்ரவேலர்களுடைய அந்த ஹோல் சிஸ்டமே கரப்டட் ஆகிறதை நாம் நியாயாதிபதிகள் புத்தகத்தில் பார்க்க முடிகிறது. நியாயாதிபதிகள் 17வது அதிகாரம் 1-13 வரை உள்ள வசனத்தை வாசிக்கும் பொழுது they became idol maker, அதாவது அவர்கள் விக்கிரகங்களை செய்கிறவர்களாக மாறினதை பார்க்க முடிகிறது. நியாயாதிபதிகள் 18வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிக்கும் பொழுது they became wanderers, அதாவது அவர்கள் அலைந்து திரிகிறவர்களாக மாறினார்கள். அவர்கள் சுகமாய் வாழ்வதற்காக ஆண்டவர் கானான் தேசத்தை அவர்களுக்கு கொடுத்தார். ஆனால் அவர்கள் அலைந்து திரிகிறவர்களாக மாறினதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நியாயாதிபதிகள் 18வது அதிகாரம் 18-19 வசனங்களை எல்லாம் வாசிக்கும் பொழுது they became stealer of idol, அதாவது அவர்கள் விக்கிரகங்களை சிலைகளை திருடுகிறவர்களாக மாறிப்போனதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நியாயாதிபதிகள்
19வது அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது they became adulterers. அதாவது இஸ்ரவேல் கோத்திரத்தில் பெஞ்சமின் என்கிறதான அந்த கோத்திரத்தில் உள்ள மனிதர்கள் ஒரு மிகப்பெரிய பாவத்தை அவர்கள் தேவனுக்கு விரோதமாக செய்கிறதை பார்க்க முடிகிறது. அடுத்ததாக நியாயாதிபதிகள் 20வது அதிகாரம் 21வது அதிகாரத்தை நான் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேல் கோத்திரங்களுக்குள்ளே, அதாவது பெஞ்சமின் கோத்திரத்துக்கும் பிற கோத்திரத்துக்கும் இடையிலே மிகப்பெரிய ஒரு யுத்தம் நடக்கிறதை பார்க்க முடிகிறது. அதாவது they have lost their unity. அதாவது அவர்கள் கானான் தேசத்துக்குள்ளே வரும் பொழுது ஒற்றுமையாக வந்தார்கள். ஆனால் இப்பொழுது அவர்களுடைய ஒற்றுமையை இழந்து இஸ்ரவேல் தேசத்துக்குள்ளே கோத்திரங்களுக்கிடையிலே யுத்தம் நடக்கிறதை பார்க்க முடிகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் இப்படி பாவம் செய்த காரணத்தினால ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பிற ஜாதிகளிடத்தில் அடிமைகளாக விற்று போட்டதை பார்க்க முடிகிறது. அப்போ இஸ்ரவேலை அடிமைப்படுத்தின அந்நிய ஜாதிகள் எந்தெந்த ஜாதிகள் என்று சொல்லி நான் ஒவ்வொன்றாக கூறப்போகிறேன். ஒன்றாவது மெசொப்பொத்தேமியா, அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த ஜாதிகள். ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 3வது அதிகாரம் 8வது வசனம். இந்த மெசொப்பொத்தேமியா இந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருந்த இந்த ஜாதிகளுக்கு கீழே இவர்கள் 8 வருடம் அடிமைகளாக இருந்ததை பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக மோபாபியர்களுக்கு கீழே இவர்கள் அடிமைகளாக இருக்கிறார்கள். ஜட்ஜஸ் 3வது அதிகாரம் 12வது வசனம். இந்த மோபாபியர்களுக்கு கீழே இவர்கள் 18 வருடம் அடிமைகளாக இருக்கிறார்கள். 3வது அதிகாரம் 14வது வசனத்திலே பார்க்க முடிகிறது. அதுக்கப்புறம் 3வதாக மீதியானியர்களுக்கு கீழே இவர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. எத்தனை வருடம் தெரியுமா? 7 வருடம் அடிமைகளாக இருக்கிறாங்க. நியாயாதிபதிகள் 6வது அதிகாரம் 1வது வசனம். அதுக்கப்புறம் பெலிஸ்தர்களுக்கு கீழே இவர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் 7வது வசனம். எத்தனை வருடங்கள் இவங்க அடிமையாக இருக்கிறாங்க தெரியுமா? டோட்டல் 58 வருடங்கள் பெலிஸ்தர்களுக்கு கீழே இவர்கள் அடிமைகளாக இருக்கிறாங்க. அதாவது நியாயாதிபதிகள் 10வது அதிகாரம் 8வது வசனத்தில் 18 வருடங்கள், நியாயாதிபதிகள் 13வது அதிகாரம் 1வது வசனத்தில் 40 வருடங்கள். அப்போ டோட்டல் 58 வருடங்கள் இவர்கள் அடிமைகளாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் தங்களுடைய தேவனை விட்டு விலகி அவர்கள் அந்நிய தேவர்களை சேவித்ததினால, அந்நிய ஜனங்களோடு கலந்ததினால, செய்யக்கூடாத காரியத்தை எல்லாம் செஞ்சதுனால ஆண்டவர் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை அந்நிய ஜாதிகளுக்கு அடிமைகளாக விற்று போட்டதை பார்க்க முடிகிறது. ஒரு 4 காரியங்களை நாம் கற்றுக்கொண்டால் இந்த நியாயாதிபதிகள் இந்த புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த இஸ்ரவேலர்களுடைய அந்த குணங்களை குறித்து நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதாவது இந்த நியாயாதிபதி புத்தகம் என்ன சொல்லுகிறது என்று சொல்லி நாம் எளிதாக புரிந்து கொள்ளலாம். அதில் 1 சின், பாவம். 2வது ஸ்லேவரி, அடிமைத்தனம். 3 சப்ளிகேஷன், விண்ணப்பம், கூக்குரல். 4 சால்வேஷன், ரட்சிப்பு. இஸ்ரவேல் ஜனங்கள் பாவம் செய்வார்கள். பாவம் செய்த உடனே ஆண்டவர் அவர்களை அந்நிய ஜாதிகள் கீழே அடிமைத்தனமாக விற்று போடுவார். அப்போ இவர்கள் அந்நிய ஜாதிகளுக்கு கீழே இவர்கள் ஒடுக்கப்படும் பொழுது தேவனை நோக்கி இவர்கள் கூக்குரலிடுவார்கள், விண்ணப்பம் செலுத்துவார்கள், ஆண்டவரே எங்களை காப்பாற்றும் என்று சொல்லுவார்கள். உடனே ஆண்டவர் என்ன செய்வார் அப்படின்னு சொன்னால், ஒரு நியாயாதிபதியை தெரிந்தெடுத்து அந்த நியாயாதிபதியை அந்த ஜாதிகளுக்கு எதிராக அனுப்பி அந்த ஜாதிகளுக்கு எதிராக யுத்தம் செய்து தம்முடைய ஜனங்களை விடுதலை செய்கிறதை பார்க்க முடிகிறது. இப்படி பல நியாயாதிபதிகளை கர்த்தர் எழுப்பி
ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்ரவேல் ஜனங்களை விடுவித்ததை நாம் நியாயாதிபதிகள் புத்தகத்திலே பார்க்க முடிகிறது. இப்பொழுது அந்த நியாயாதிபதிகளுடைய பெயரை நான் பட்டியலிடப் போகிறேன். ஒன்றாவது ஒத்னியேல், 3வது அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 11வது வசனம் வரைக்கும். ஒத்னியேல் என்கிறதான அந்த பெயருடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் காட்ஸ் ஸ்ட்ரென்த், கடவுளின் பலம். 2வது அர்த்தம் காட்ஸ் லயன், கடவுளின் சிங்கம் என்ற அர்த்தம். 2வது நியாயாதிபதி ஏகூத், 3வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து 30வது வரை உள்ள வசனத்திலே பார்க்க முடிகிறது. ஏகூத் என்று சொன்னால் லவ் என்று அர்த்தம், அன்பு. 3வதாக சம்கார், 3வது அதிகாரம் 31வது வசனம். சம்கார் என்றால் ஸ்வாட், பட்டயம் என்று பொருள். 4வது தெபோராள், தெபோராள் என்றால் பி, தேனி என்று அர்த்தம். 4வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 5வது அதிகாரம் 31வது வசனம் வரைக்கும். 5வதாக கிதியோன், 6வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 8வது அதிகாரம் 32வது வசனம் வரைக்கும். கிதியோனுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா கிரேட் டிஸ்ட்ராயர், அதாவது பெரிதாய் சங்கரிப்பவன் என்று அர்த்தம். கிதியோனுக்கு வேறொரு பெயர் கூட இருக்கிறது, எருபாகால் என்கிறதான பெயர். ஜெருபாகால் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். ஜெருபாகால் என்றால் he that defend பால் என்று அர்த்தம், அதாவது பாகாலை எதிர்த்து யுத்தம் செய்கிறவன் என்று பொருள். 6வதாக அபிமெலேக், அபிமெலேக், அபிமெலேக் என்றால் மை ஃபாதர் இஸ் கிங் என்று அர்த்தம். 8வது அதிகாரம் 33வது வசனத்திலிருந்து 9வது அதிகாரம் 57வது வசனம் வரைக்கும். 7வதாக தோலா, 10வது அதிகாரம் 1 மற்றும் 2 வசனங்கள். தோலா என்றால் கிரிம்சன் ஓம் என்று அர்த்தம், அதாவது கருஞ்சிகப்பு புழு என்று அர்த்தம். 8வதாக யபீர், 10வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து 5வது வசனம் வரைக்கும். யபீர் என்றால் he shines, அவர் ஜொலிக்கிறவர், பிரகாசிக்கிறவர் என்று அர்த்தம். 9வதாக எப்தா, 10வது அதிகாரம் 6வது வசனத்திலிருந்து 12வது அதிகாரம் 7வது வசனம் வரைக்கும். எப்தா என்றால் டு ஓப்பன், திறக்க, டு ரிலீஸ், வெளியிட என்று அர்த்தம். 10வதாக இப்சான், 12வது அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து 10வது வசனம் வரைக்கும். இப்சான் என்றால் அற்புதமான என்று அர்த்தம். 11வதாக ஏலோன், 12வது அதிகாரம் 11, 12 வசனங்கள். ஏலோன் என்றால் கர்வாலி மரம் என்று அர்த்தம். 12வதாக அப்தோன், 12வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 15வது வசனம் வரைக்கும். அப்தோன் என்றால் சர்வன்ட், ஊழியக்காரன், வொர்ஷிப்பர், ஆராதிக்கிறவன் என்று அர்த்தம். 13வதாக சிம்சோன், 13வது அதிகாரம் 1வது வசனத்திலிருந்து 16வது அதிகாரம் 31வது வசனம் வரைக்கும். சாம்சன் அப்படி என்று சொன்னால் சன் என்று அர்த்தம். சன் எதை குறிக்கிறது? சூரியன் எதை குறிக்கிறது? கிரேட் பவர், அதாவது மிகுந்த வல்லமையை குறிக்கிறது, மிகுந்த வெளிச்சத்தை குறிக்கிறது. அப்போ சிம்சோன் தேவனுடைய ஒரு பெரிய ஒரு வெளிச்சமாக, ஒரு பெரிய ஒரு பலமாக அவன் செயல்பட்டான். ஆனால் முடிவிலே அவன் அவனுடைய 2 கண்களையும் இழந்து ஒரு வெளிச்சமற்றவனாக காணப்பட்டதை பார்க்க முடிகிறது. அப்போ அன்பானவர்களே, இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தில் ஆண்டவர் 13 நியாயாதிபதிகளை எழுப்பி தம்முடைய ஜனங்களை விடுதலை செய்கிறதை பார்க்க முடிகிறது. இந்த நியாயாதிபதிகள், இந்த காலம் ஒரு இருண்ட காலமாக இருந்தாலும் தேவனுடைய ஒரு இரக்கத்தை, தேவனுடைய ஒரு அன்பை இந்த புத்தகத்திலே நம்மால் பார்க்க முடிகிறது. இனி இந்த புத்தகத்தில் ஆண்டவர் காட் யூஸ்டு அன்யூசுவல் மெத்தட்ஸ் இந்த புத்தகத்தில் பார்க்க முடிகிறது. அதில் ஒன்று
தாற்றுக்கோல் 3வது அதிகாரம் 31வது வசனம். ஆண்டவர் தாற்றுக்கோலை பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. இரண்டாவதாக கூடார ஆணி 4வது அதிகாரம் 21வது வசனம். கூடார ஆணியை கர்த்தர் பயன்படுத்துகிறதை பார்க்க முடிகிறது. மூன்றாவதாக எக்காளம், பானை, தீவட்டை இவைகளை கர்த்தர் பயன்படுத்துகிறார். 7வது அதிகாரம் 20வது வசனம். 4வதாக ஏந்திர கல்லை கர்த்தர் பயன்படுத்துகிறார். 9வது அதிகாரம் 53வது வசனம். 5வதாக கழுதையின் பச்சை தாட எலும்பை பயன்படுத்துகிறார். 15வது அதிகாரம் 15வது வசனம். அப்போ இந்த நியாயாதிபதிகள் புத்தகம் நமக்கு என்ன கற்று தருகிறது அப்படின்னு சொன்னா, தேவனை விட்டு விலகி போன இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமைத்தனத்துக்குள்ளாக அகப்பட்ட பிறகு தேவன் அவர்களை விடுதலை செய்வதற்காக நியாயாதிபதிகளை எழுப்புகிறார். அவ்வப்போது அந்தந்த காலகட்டத்தில் விடுதலை செய்கிறதை பார்க்க முடிகிறது. ஆனால் இந்த நியாயாதிபதிகளின் புத்தகம் கடைசி அதிகாரம், அதாவது 21வது அதிகாரம் 25வது வசனம் எப்படி முடிவடைகிறது அப்படின்னு சொன்னா, அந்நாட்களிலே இஸ்ரவேலில் ராஜா இல்லை, அவன் தன் பார்வைக்கு சரிபோனபடி செய்து வந்தான் என்று சொல்லி முடிவடைகிறதை பார்க்க முடிகிறது. அப்போ அதனால தான் இந்த புத்தகம் ஒரு தோல்வியின் புத்தகம் என்றும், இஸ்ரவேலர்களுடைய ஆரம்ப கால 300 வருட இருண்ட காலம் என்றும் அழைக்கப்படுகிறது. ஆனால் இந்த புத்தகத்துக்குள்ள நாம் பார்க்கிற இன்னொரு காரியம் என்னென்று சொன்னால், இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்கள் தேவனை விட்டு விலகி போனாலும் மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை தேடி வந்து நியாயாதிபதிகளை எழுப்பி அவர்களை விடுதலை செய்து அவர்களிடத்தில் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துகிற அந்த தேவ அன்பை பார்க்க முடிகிறது. அன்பானவர்களே, இந்த நியாயாதிபதிகள் புத்தகத்தின் மூலமாக இவ்வளவு காரியங்களை கற்றுக்கொள்ளும்படிக்கு நமக்கு உதவி செய்திருக்கிறார். இனி அடுத்த பார்ட்டில் ரூத் புத்தகத்திலிருந்து நாம் கர்த்தருடைய அந்த வசனத்தை, கர்த்தர் நமக்கு கொடுக்கிற அந்த வெளிப்பாடுகளை நாம் கற்றுக்கொள்ளலாம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.